தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மே மாதம் 16ஆம் தேதி. காலம் துவங்கும் முன்பே. தேவன் உங்கள் வாழ்க்கைக்கென்று திட்டங்கள் வைத்திருக்கிறார். எப்படி தகப்பனும் தாயும் தங்கள் பிள்ளைகளுக்கென்று திட்டங்கள் வைத்திருக்கிறார்களோ அதே போலத்தான் தேவனும். ஆனால் தேவன் நீங்கள் பிறக்காததற்கு முன்னமே உங்களுக்கான திட்டத்தை வரைந்து விட்டார். அது மட்டுமல்ல, காலங்கள் துவங்குவதற்கு முன்பே, அதாவது பூமியின் அஸ்திபாரங்கள் போடப்படுவதற்கு முன்னே அவர் உங்களை குறித்து திட்டங்களை தீட்டிவிட்டார். ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? மேலும் அதன் இலக்கு என்னவென்றால், நம் வாழ்க்கையானது தம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கவும், நாம் இயேசு கிறிஸ்துவின் உன்னத சாயலையே அடையும்படி உருவாக்கியிருக்கிறார். கிறிஸ்துவின் பரிசுத்தம் நீதி அடைவதற்காக, அவரின் அன்பு மற்றும் மனதுருக்கத்தை அடைவதற்காக, அவரிடம் உள்ள வல்லமை அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அவரின் ஞானத்தையும் நியாயத்தையும் அடைந்து அவரை போலவே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராக மாறவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை மேன்மை! இதற்காகவே தேவன் நம்மை முன்னறிந்து முன்குறித்திருக்கிறார். முன்னறிதல் என்பது உலக தோற்றத்திற்கு முன்னே முழுமையாக அறிந்திருப்பது. முன்குறித்தல் என்பது தெய்வீக திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தெரிந்தெடுப்பது. தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை குறித்து சிந்தித்து நமக்காக திட்டங்களை தீட்டியிருக்கிறார் என்பது தேவன் நம்மை அநாதி சிநேகத்தால் சிநேகிக்கிறார் என்பதையே வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் அவர் சாயலுக்கு நேராக மாற்றப்பட வேண்டும் என்பதே முக்கிய காரியம். வெகு சிறந்த ஜெபங்களில் ஒன்று, தேவனே, இன்று என்னை உருமாற்றும் என்று அவரிடம் சொல்வதே நீங்கள் பெற்றுக்கொள்ளும் எல்லா ஆசீர்வாதங்களிலும் மேலான காரியமாக இருக்கிறது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.